பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பாய் அழைக்கப்பட்டு வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நமக்கும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு உங்களை எல்லாரும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வரவேற்கிறேன். இங்க டீச்சர் யார் தெரியுமா? நான் இல்லை, இந்த வாய் இயேசு கிறிஸ்து யூஸ் பண்றாரு. எரேமியாவை அன்னைக்கு யூஸ் பண்ணாரு. எரேமியாவை 1:5 படிக்குமா? மைக் இருக்கு, படிக்குமா? எரேமியா 1ஆம் அதிகாரம், அந்த மைக் எடுத்து கொடுக்குறது. எரேமியா 1:5 நம்ம சொல்லிட்டு சீக்கிரமா நம்ம பாடத்தை முடிச்சிடலாம். எடுத்து கொடுங்க. படியும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். உன் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பே உங்களை அறிந்திருக்கிறார். இது எனக்கு சொன்ன வார்த்தை இல்ல, உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிறார். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு முன்னாடியே நம்மளை தெரிஞ்சுக்கிறார். நம்மள என்னையும் சேர்த்தா சொல்றேன், வேணா விட்டுறாதீங்க, சரியா? கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் போதே உன்னுடைய தாயின் கருவறையில முதல்ல உருவாகுது என்னமா? இருதயம். அப்போ உருவாக்கி இருக்க நம்ம தாயின் கருவறையில இருந்து எந்த டாக்டராலையும் முடியாது, நம்முடைய ஆண்டவரால முடியும், நம்முடைய அப்பாவால முடியும். அப்ப எப்படிப்பட்டவங்க அவங்க? ஒரு சிலையில இல்ல, இயேசு கிறிஸ்து சிலையில இல்ல. அப்ப எதுல இருக்கிறாரு சொல்லுங்க, பேசுங்க. எல்லாம் இது நம்முடைய இடம், நான் பிரதர் தானே. எதுல இருக்கிறாரு? அந்த சிலை கிட்ட போய் எனக்கு 100 ரூபாய் கொடுப்பாரா? என் கஷ்டம், எனக்கு கண்ணீர், 200 ரூபாய் வேணும் ரீசார்ஜ் கொடுப்பாரா? என்ன பண்ண? சிலை கல்லுகிட்ட போய் எனக்கு 200 ரூபாய் போட்டுருக்கு வேணும் கேட்டா கொடுப்பா? இல்லை சொல்லுங்க, பைத்தியக்காரனை போடா போய் போட்ட அப்படின்னாலும் நினைச்சுக்கோ. என்கிட்ட வந்து சொல்லுகிறேன், காது இருந்து கேட்காது. காது செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு மனுஷன் அதை கிளீன் பண்ணி கல்லை செதுக்கி வச்சிருக்கிறான், சரியா? அப்ப நம்ம அப்பா அப்படி கிடையாது, பேசுற தெய்வம். கரெக்டா? பேசுற தெய்வம் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன். இன்னைக்கு தாயின் கருவறையில நம்மளை உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு ஒரு பாடத்துக்கு நேரா நம்ம கடந்து போலாம், சீக்கிரமா போயிடலாம். வா, இங்க அப்படியே டைரக்டா படிக்கலாம். யோவான் 17:17 இதுதான் பாருங்க, எல்லாமே இருக்குது. நம்ம படிக்க தெரியல, அப்போ பாருங்க உட்கார வச்சு இது மேல ஒரு ஏசி போட வச்சு நம்மளுக்கு என்ன பண்றாரு? படிப்பு சொல்லி தர்றாரு. படிமா, உம்முடைய சத்தியத்தினாலே. வசனம் சொல்லிட்டு படிமா. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இதுதான் உண்மை. நீ உலகத்துல பார்த்த விக்கிரகம் உண்மை இல்ல, இந்த வசனம் இப்ப கேக்குறல்ல, இது அப்பாவோட உள்ளத்துல இருக்கிற வார்த்தை, இதுதான் சத்தியம். புரியுதா? இதுதான் உங்களை பரிசுத்தமாக்க போகுது, என்ன பரிசுத்தமாக்க போகுது, சரியா? அடுத்து பாருங்க, இந்த உலகத்துல எவ்வளவு ஆட்டம் போட்டுருந்தாங்க. கொரோனா வந்த அப்புறம் என்னாச்சு? நம்முடைய ஆட்டமெல்லாம் எப்படி பண்ணுச்சு? வீட்டை வர மாட்டான், பக்கத்துல நின்று பேச முடியாது. அப்ப தண்ணி அடி முடியுதா? அமைதியா இருக்கும், சோறு கச்சா போதும், அப்படிதான் இருக்கும். அப்போ அதை அனுமதிச்சது யாரு? சாத்தான் மூலமா நம்ம அப்பா தான் அனுமதிச்சார். நாம வந்து தப்பிக்க வச்சிருக்காருல்ல. தாயின் கருவறையில சம்பத்தா இருந்தாலும் சரி, குமாரா இருந்தாலும் சரி, கார்த்திகா இருந்தாலும் சரி, பாப்பாவான குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லாரும் தாயின் கருவறையில நம்மளை தெரிஞ்சிருக்கிறார், நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார். இப்ப இருக்கிற பேர் இல்ல, இன்னொரு பேர் இருக்கு நம்மளுக்கு. அப்பா வச்சுக்கிற பேர், செல்ல பேர் வச்சிருக்காங்க. கொஞ்சம் கவனமா. அப்ப பாருங்க, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ நமக்குள்ளேயும் என்ன பண்ணுது? சில நோய்கள் இருக்கு. என்ன நோய் இருக்கு? தண்ணி அடிக்கிற நோயா இருக்கலாம், நம்முடைய பல சின்ன நம்மளுக்கே தெரியும், நம்மளுக்கு தான் தெரியாது. நான் மற்றவங்க முன்னாடி
நல்லவன் மாதிரி நடிச்சுக்கலாம். சரியா? இந்த நல்லவன் மாதிரி நடிக்கிறதையும் தேவன் பார்க்கிறார். உலக பிரகமான நோய் ஒண்ணு இருக்கு. அது எப்படி வரும்? தலையிலிருந்து பாதம் வரை வரும். சரியா? முக்கியமா குழந்தைங்களுக்கு பாருங்க, பிறந்ததிலிருந்து அதை வளர்த்து ஒரு நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு வர்றவர்களும் போதும் போதும் ஆயிடும். கரெக்டா? சரி, அப்புறம் பாருங்க, இந்த குழந்தைகளை நாம கிறிஸ்துக்குள்ள எடுத்துட்டு வரும்போது அது என்ன பண்ணுவாங்க? டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போறோம். டாக்டர் என்ன பண்றாரு? முதல்ல என்ன சொல்லுவாருங்க டாக்டர்? நாங்க காமிடுவார். கரெக்டா இல்லையா? நாங்க காமிச்சா நாங்க பார்த்தா சொல்லிடுறாரு, உங்களுக்கு இது இருக்கு. கரெக்டா இல்லையா? நாக்குல எல்லாமே இருக்கும். இந்த சின்ன நாக்கு பல பேரை கொளுத்தி விட்டுருமா ஒரு சில நேரத்துல. அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா சார்? அவன் எப்போதாவது தண்ணி தூங்கினே இருப்பான் சார். அவன் தண்ணி அடிக்கிறது உங்களுக்கு தெரியுமா சார்? இப்படிதான் சொல்லுங்க அந்த நாக்கு. நல்லது சொல்லுங்களேன். நம்ம ஓனர் வந்தா நம்மள நம்பி தான்டா இருக்கிறாரு, நம்மள நம்பி தான் இருக்கிறாரு, தூங்காதுடா, நம்ம வேலை போயிடுறா, இதை வச்சுதான் நம்ம சாப்பிடலாம், இப்படி சொல்லலாம்ல. ஆனா பொறாம பிடிச்சவன் நாங்க எப்படி இருப்போம்? ஒரு சில மனைவி கூட எப்படி இருப்பாங்க? கத்துவாங்க. இது எதுல? இந்த நாக்கால. குழந்தையில நம்ம இது பேசும்போது நம்ம அப்பா அம்மா எப்படி பண்ணுவாங்க? அம்மா அப்பா போது நம்ம அப்பா அம்மா எப்படி பண்ணுவாங்க? என் குழந்தை பேசு பேசு ஊரெல்லாம் இப்ப சொன்னாங்க. ஆனா எப்படி பேசுது? இப்போ பேச ஆரம்பிக்கிறோம். எப்படி பேசுறோம்? மத்தவங்க குறை சொல்றதுக்கு பேசுறோமா, இல்ல மத்தவங்க உற்சாகப்படுத்துறதுக்கு பேசுறோமா? புரியுதாங்க? இது நல்லா இருக்கு இல்ல? இப்ப மாதிரி அப்பா பேசுற உண்மையான வார்த்தைகள். அப்போ டாக்டருக்கு தெரியுது. நம்மளுக்கு ஒரே டாக்டர் யாரு? இயேசு கிறிஸ்து தான். நம்மளுக்கு இந்த தண்ணி அடிக்கிறத உண்ணும், இந்த புகை பிடிக்கிறத உண்ணும், இல்ல என்னுடைய மருமகளோ எவ்வளவு எனக்கு நல்லா சமைச்சு போடணும், இவ்வளவு பெரிய வீடு கட்டினேன், ஆனா எனக்கு என்ன பண்ணுச்சு? ஆசீர்வாதம் இல்ல, சந்தோஷம் இல்ல. இது வரலாம். அப்ப எதுக்கு நான் வாழணும்? இப்படி செக்யூரிட்டி வேலை செஞ்சு காலமெல்லாம் சாவதுக்காக நான் வந்திருக்கிறேன். எங்க அப்பா நீ பணக்காரர் தானே, என்ன பாக்குறீங்க இல்ல? எங்கே 2-3 பேர் இருக்கிறாங்களோ அவங்க மத்தியில இருக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு மத்திய 18-20. அப்ப நம்ம மத்தியில இருக்காருல்ல. அப்புறம் இப்ப இங்க நம்ம அப்பா இருந்தா அப்பாவுக்கு முன்னாடி தண்ணி அடிப்போமா? தண்ணி அடிப்போம். அப்பாவுக்கு முன்னாடி பிடி அடிச்சு இப்படி ஊதுவோமா? என்ன ஊதுவோமா? அப்பா மறைவா போயிட்டு யாரும் பார்க்கறது. ஆனா நம்ம அப்பாவோட கண்கள் பூமி எங்கும் அப்படியே உலாவுதான். நீ தண்ணி அடிக்கிறதுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போற ஓபி அடிச்சுட்டு ஓரமா நின்னாலும் சரி, அப்பாவோட கண் அப்படியே சுத்திட்டு இருக்கும். சரியா? நம்மளுக்கு பல பிரச்சனை தருவார். என்ன பிரச்சனை? தலைவர் என்ன பண்ண? தண்ணி தப்பா வச்சுக்காதீங்க, உதாரணத்துக்கு தான் சொல்றேன், ஒன்றும் தரலாம் இல்ல. உடம்பு சரியில்லாம கொஞ்சம் தண்ணி அடிச்சாருன்னு ஸ்டான்லில அட்மிட் பண்ணாரு. எதுக்கு பண்ணாரு தெரியுமா? பண்ணி யாருமே வந்து பார்க்கல. அவர் எவ்வளவு மனவேதனை இருந்திருப்பா. எனக்கு ஒரு மனைவி இருந்தா, என்ன ஆதரவா பார்த்த அன்பா இருந்த, என் பிடிச்ச மாதிரி நான் எதிர்பார்க்கிற மாதிரி எனக்கு ஒரு மனைவி இருந்தா. என் கூட உட்காந்து பால் இல்ல ரோட்ல போய் பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்து என்ன பார்த்துக்கணும் ஒரே இருந்திருக்குல்ல. என் பிள்ளைங்க என்னை பார்த்து தூக்கி இந்த வயசுல வேலைக்கு போகுதுப்பா, நான் பார்த்துக்கிறேன் சொல்றது அன்பு. இது சாத்தானுடைய உலகம். அப்படிதான் சில பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு? நீ தண்ணி அடிக்க கூடாதுன்ட்டு உன்னை ஸ்டான்லில அட்மிட் பண்ணாரு. இதுதான் நோய், கொரோனா வைரஸ். இந்த உலகம் அப்படியெல்லாம் இருக்கு. எத்தனையோ பேர் செத்தாங்க, நம்மள உயிரோட விட்டார்ல. இப்ப உங்களை ஆஸ்பத்திரியில விட்டு காப்பாத்தி விட்டுருக்கார். அந்த மருத்துவர் மூலமா நம்ம இயேசு கிறிஸ்துவை காப்பாத்தி இருக்கார். அப்பாவோட பவரை வாங்கி, அப்பா யாவே தகப்பன் காப்பாத்தி விட்டுருக்கார். இன்னைக்கு மனவேதனையில இருக்கீங்க. இந்த மனவேதனை அவர் எடுத்து போறதுக்கு வல்லவர் நீங்க விசுவாசித்தா உன் கண்ணீர் துடைக்கப்படும். வெயில்ல நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஒரு நிம்மதியான வீடு இல்ல அப்படின்னு தவிக்கிறீங்களா? குமார் பிரதர், நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு வீடு ரெடி பண்ணுகிறார் இயேசு கிறிஸ்து. பண்ணுகிறார் பிரதர். உண்மையாவே இந்த வீடு பூமி அதிர்ச்சானா எல்லாம் தும்சம் ஆயிடும். ஒரே ஒரு பூமி அதிர்ச்சாச்சு, அது நிரந்தரமான வீடு. அது என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இது மாதிரி ஒரு துன்பத்தை நம்மளுக்கு வாழ்க்கையில ஆஸ்பத்திரி மூலமா ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணிச்சு. நீங்க சொன்னீங்களே இதோட விட்டுறாரு, திருப்பி ஏன் பலவீனப்படுறோம்? சாத்தான் பண்றான் உங்களை. கார்த்தி நல்லவர் தான். கார்த்திக்குள்ள ஒருத்தங்கிறான் பாத்தியா, அவன் பயங்கரமானவன். புரியுதா? அவன் மோசமானவன், ஆனா கார்த்திக் நல்லவன்.
ஏன் பிரதர் மற்றவங்க எல்லாம் இது பண்ற என்கிட்ட மட்டும் உண்மையா இருக்கிற நேற்று கேட்டேன். என்ன சொன்னீங்க பிரதர்? சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். நீங்க நல்லா இருக்கிறீங்க பிரதர். நீங்க என்கிட்ட அன்பா பேசுறீங்க. கடின வேலையிலே கரெக்டா தான் இருப்பேன். கரெக்டா இல்லையா? ஆனா என்கிட்ட மட்டும் சண்டை போட மாட்டேங்கிறீங்களா பிரதர்? இல்ல பிரதர், நீங்க நல்லா பேசுறீங்க. இதுதான் பிரதர் அன்பு. இந்த அன்புக்காக நான் கண்டிப்பா இருப்பேன் பிரதர். இங்க வந்து கேட்டு வாங்க, இது பர்மிஷன். இந்த டைம்ல ஒரு சகோதர அன்போட உட்கார்ந்துட்டு ஒன்னா சாப்பிட போறோம், ஒரே குடும்பமா. அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை தேவன் அனுமதிக்கிறார். என்ன அர்த்தம்? திருந்தணும் திருந்தணும். இந்த வெயில் எனக்கு வேணாம், எனக்கு ஒரு நிம்மதியான ஏசி போட்ட இது மாதிரி வீட்டுல இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது அந்த தேவன் என்ன பண்ணுவார்னா அக்செப்ட் பண்ணுவார். சரியா? அக்செப்ட் பண்ணி நம்மள ஆசீர்வதிப்பார். சரிங்களா? அப்ப பாருங்க, ஒரு பிரச்சனையை கொடுக்கறது திருந்தணும்ட்டு திருந்திக்கணும். ரொம்ப பண்ணலன்னா என்ன பண்ணுவாரு? போட்டுருவார். இது வேலைக்கு ஆகாத மரம், நம்மளாம் மரம் மாதிரி சொல்லி சொல்லி பார்ப்பாரு, தூக்கிடுவார். எனக்கும் சேர்த்தி தான் இந்த பாடம். உங்க 4-5 பேருக்காக இல்லை, எனக்கும் சேர்த்தி தான். அப்போ என்ன ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தா அஜாக்கிரதை, விழிப்புணர்வு இல்லை. அப்போ காப்பாத்தி விட்டாங்க டாக்டர். உண்மையான டாக்டர் இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமா காப்பாத்தி விட்டாரு. ஆனா இப்ப கூட என்ன பண்றது? அவ்வளவுதான். அப்ப வந்துட்டு இவ்வளவு தாண்டி ஆனா பாத்துக்கலாம். புரியுதா? நம்ம மாமனாரு ஓடுறாரு, நான் போய் வெயில நின்று இந்த வயசுல கஷ்டப்படுறாரு. அவரு 12 ஹவர் உட்கார்றாரு, எடுத்து சோறாக்கி கொடுக்கணும். நல்லா பாரு, எங்க அப்பா மாதிரி இல்ல அவரு. உங்க அப்பா அப்படி விட்டுருவாங்களா? விட்டுருவாங்களா? போன வாரம் குமார் பிரதர் கூட பாருங்க, வர முடியாதுன்றாரு. என் அன்பால வந்தார். கரெக்டா பிரதர்? கண்டிப்பா தான் இருந்தோம். ஆனா அன்பால வந்தார். எதுக்கு? இந்த அன்பு தான் பிரதர் நிக்கும். நான் செத்துட்டா என்ன பண்ணுவீங்க? நல்ல ஓனர் செத்துட்டாரு அப்படின்னு பேர் வாங்கணுமா? அவர் காதெல்லாம் திருடி கொடுப்பாரு பிரதர் அப்படின்னு பேர் வாங்கணுமா? புரியுதா பிரதர்? எவர்கிரீன்ல இருந்து இன்னைக்கு வந்துருக்கீங்க, எதுக்கு வந்துருக்கீங்க? நம்ம ஓனர், நம்ம என் கூட வந்த தம்பி மாதிரி அவர் ஆரம்பிச்சுக்கிறாரு. வந்தமா இல்லையா? இன்னைக்கு அன்பா பாத்துக்கிறல்ல. அன்னைக்கு ஒரு நாள் காசு தப்பா இருந்துச்சு, கரெக்டா கொடுத்தமா இல்லையா? அதுதான் உண்மை. உங்களை ஏமாத்தினா நம்ம அப்பா சும்மா விட மாட்டார். ஏன் விட மாட்டார்? உங்களுக்கான தூதர்கள் இங்க இருக்கிறாங்க, இங்க இருக்காங்க. உங்களுக்கான தூதர் இருக்காங்க பிரதர். அதுதான் தண்ணி அடிக்கும் கூட இருப்பார். அது சொல்லும், அது மனசாட்சின்ற தூதர். வாங்க பிரதர், உடம்பு கெட்டு போயிடும். ஸ்டான்லி வெளில இருந்தோம், அனாதியா பட்டிருந்தோம். போலீஸ் எல்லாம் வந்து என்ன கேட்டாங்க. நானும் கேட்டேன் பிரதர், என் நம்பர் கொடுக்குது பிரதர். அது இதுக்காக சொன்னேன், ஒரு அன்புக்காக தான் சொன்னேன். ஆனா பிரச்சனை ஆச்சுன்னா நம்மளை சும்மா விடுவாங்களா? முதல்ல விசாரிப்பாங்க. அப்ப என்ன பண்ணோம்? நம்ம அப்பா ஒரு டாக்டர் மூலமா என்ன உருவாக்கி இருக்காரு. இதை பீடி குடிச்சா எனக்கு நுரையீரல் இதாகி என் குடும்பத்துக்கு நான் தலையா இருக்கிறேன், நான் போயிடுவேன். என் மருமக சமைக்கிறனாலும் பரவாயில்ல, அவங்க சாப்பிட்டோம், நான் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பாரமா இல்லாம வேலை செய்து போறேன். இந்த எண்ணம் தானே தேவன் உங்களுடைய எண்ணத்தை பார்க்கிறார். இது உங்களுடைய நல்ல எண்ணம் இருக்குதுல்ல, இது உங்களுடைய எண்ணம் இல்ல, இது அப்பாவோட கேரக்டர். நீங்க சாந்தமா என்கிற அன்பு காமிக்கிறீங்களே, இது உங்களுடைய எண்ணம் மட்டும் இல்ல, இது அப்பாவோட குணம். நீதிக்கு நீதி செய்வர். ஒரு அச்சாத்து அரசங்களை தூக்கிட்டாரா நம்மால? புரியுதா? நீதி செய்ய நம்ம அப்பாவோட குணமா தான். தப்பு செஞ்சா பாவத்தின் சம்பளம் மரணம். நீதி. இயேசு கிறிஸ்து கண்ணத்துல கேள்வி கேட்பான். அந்த இதுல திடீர்னு பலான்னு அடிச்சிருவான் ஒருத்தர். நீ தேவகுமாரன்? ஆமா, நான் தேவனுடைய குமாரன் தான். அதுக்கு கூட இருக்கிற போர் சேவகன் தப்பா நடிச்சிருவான். இயேசு கிறிஸ்து சும்மா அடி வாங்கி கவனிக்க மாட்டாரு. என்ன சொல்றாருமா? ஏன் என்ன அடிச்சு? நான் சொன்னதுல என்ன தப்புன்னு கேட்பாரு. நம்ம ஆளுங்க ஒரு கண்ணத்துல இருந்தா மறு கண்ணத்தை காமிக்கணும். கிறிஸ்துவங்களை எப்படி அடிச்சு அப்படி காமிச்சுட்டா நம்ம பைத்தியக்கார நினைக்க மாட்டாங்க. இவங்க அடிக்கிறது திராணி நினைக்க மாட்டாங்க. அதுக்கு அர்த்தம் இல்ல. உன்னுடைய வட கண்ணத்தை அறிந்தால் இட கண்ணத்தை காமின்றாரு. அப்படின்னு என்ன தெரியுமா? இப்போ நீங்க குமார் பிரதர், இப்போ நீ எழுந்து வந்து இங்க நின்று பிரதர், எழுந்து வந்து இங்க நின்று என் வழக்கணத்துல நீங்க அறைய முடியுமா? நீ வந்து என்ன சும்மா அறையணும்னு ஆசைப்படுறீங்க, என்னை வந்து அடிச்சா என்னுடைய வழக்கண்ணை இது உங்களால அடிக்க முடியுமா? இடக்கணத்துல தான் அடிக்க முடியும். கரெக்டா? இப்படி அடிச்சா இங்கதான் அடிக்க முடியும், இடக்கண்ணத்துல. ஆனா பைபிள் சொல்லுது வழக்கண்ணத்தை அறைந்தா இடக்கண்ணத்தை காமி. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்?
ஒருத்த அச்சத்திற்கு இன்னொரு கண்ணத்தை காமிக்கணும்னு அர்த்தம் இல்ல. தெரியாம என் பின்னாடி இங்க வந்து இப்ப நீங்க என் பின்னாடி வந்து அடிச்சீங்கன்னா இதை அடிக்கலாம். கரெக்டா? அப்படி தப்பு பண்ணாலும் நீ என்ன பண்ண? அவனை மன்னிச்சு இருக்கிற. புரியுதா? அந்த கேஎஃப்சியில் இருக்கிற கேஜியில் இருக்கிற ஒரு இந்திக்கார பையன் சும்மா வேலை செய்யறவர் வந்து அடிச்சாங்க. அவனுக்கு அன்பு காமி. அப்படியேப்பா இது வந்து அடிக்கிறதுக்கு வரியா? சரி ஓனர் கிட்ட கொடுக்குறேன், அவர்கிட்ட சொல்லிட்டு பண்ண. சரி விடு, தப்பு எனக்குதான். இதுதான் அன்பு. ஆனா அவன் அஷ்டானா நான் விட மாட்டேன். ஏன்னா புரியுதா இல்லையா? ஒரு இடத்துல மெட்ராஸ் பாஷையில் ஒருத்தர் தெரியணும். இந்த இதுக்கு ஒரு வார்த்தை பேசுவாங்கல்ல மெட்ராஸ் பாஷையில், இப்பெல்லாம் கோ அப்படின்னு பேசுவாங்க. சரியா? அது சொல்லக்கூடாது. சரியா? அடிக்கடி வரும். அது வந்து இன்சில் மாதிரி, மிஸ்டர் மாதிரி, மிஸ்டர் மிஸ்ஸஸ் மாதிரி பேசுவாங்க. சரியா? அம்மாவை தவறா பேசுவாங்க ஒரு வார்த்தை. அது சர்வ சாதாரணம். நீ சின்ன சின்ன வாலிப பசங்க அப்படி பண்றாங்க. தேவன் நம்முடைய வாயினுடைய வார்த்தைகளை கவனிக்கிறார். இன்னைக்கு வந்துட்டு நீங்க ஜெபம் பண்ணும்போது நினைக்கல இப்படி கை கூச்சி, அப்ப நீங்க மட்டும் நீங்க ப்ரே பண்ண, நான் பண்ண, உங்களுக்காக நான் நின்று பண்ணேன். அது மாதிரிதான் இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ப்ரே பண்றாராம். புரியுதா? அந்த காம்பினேஷன் புரியுதா? இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ப்ரே பண்றாரு. ஏன்னா அவர் பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து நம்முடைய பலவீனம், இது மாதிரி நோய், இது மாதிரி விழிப்புணர்வு இல்லாம தப்பு பண்ணிடல, நம்மளுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். அவர் தேவகுமாரன், நம்மளுக்கு தாய் மாதிரி. கடவுள் கிடையாது, அவரு கடவுளோட புள்ள. அப்ப நம்ம கடவுள் யாரு? அவரை பார்க்க முடியாது, அவரை பார்க்க முடியாது. சூரியனை பார்க்க முடியுதா? இவ்வளவு தூரத்துல இருந்து பார்க்கறோம், கொஞ்சம் கிட்ட போனா பஸ்பம் ஆயிடும். ஆனா நம்ம கடவுள் காணாத சூரியன்ல, இந்த 100 கோடி சூரியன் மேல இருக்கிற பரிசுத்த பவர், இந்த பவர் கிட்ட போனவே பஸ்பம் ஆயிடும். அப்ப நம்ம டைரக்டா நம்முடைய இது பண்ண முடியாது. அப்ப யார் மூலமா பண்ணோம்? யார் மூலமா பண்ணோம்? உண்மையா பர்ஃபெக்டான ஒரு மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து மூலமா பண்ணலாம். இந்த நாத்தமுச்ச வாயால அவரை துதிக்க முடியாது. கரெக்டா இல்லையா? அப்ப பாருங்க, அஜாக்கிரதையா நாம இருக்கிறோம். இது மாதிரி ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு நம்மளை கூட்டு போறதுக்கு தான் உங்களை உட்கார வச்சிருக்கார். நம்மள உட்கார வச்சு போதிக்கிறார். இது மாதிரி இடத்துல நாம இருந்தா அந்த இடத்துல பரலோகத்துல செக்யூரிட்டி வேலை கிடையாது, சோறாக்குற வேலை கிடையாது, பசிக்காது, எப்பவுமே சந்தோஷம். அப்பா கையை பிடிச்சிட்டு அப்படியே பறந்து போயிருப்போமா? எப்படி இருக்கும்? சாப்பாடு இல்ல, பொண்டாடி தொல்லை இல்ல, புருஷன் தொல்லை இல்ல, பிள்ளைங்க தொல்லை இல்ல, அப்படியே அமைதியா சுத்தி ஜாலியா தூதர் கூட அப்படியே பறந்து நயகரா, இந்த பக்கம் ஆஸ்திரேலியா அப்படியே பறந்து போயிட்டு எப்படி இருக்கும்? நம்மளை திட்டவங்க இந்த இந்திக்காரங்கெல்லாம் நம்மளை பார்த்தா ஒண்ணு இல்லாத காட்டி நீ பார்த்தா கடவுள் கிட்ட இருக்கோம், இவ்வளவு மாதிரி பொறுமையை காமிக்கிறீங்க அப்படி பார்ப்பாங்களாம். உன் மருமக பார்ப்பாங்களாம், எங்க அப்பா மாதிரி நினைச்சுட்டா நான் உண்மையா சோறாக்கி கொடுத்துருப்பேன். சரியா? நான் தண்ணி அடிக்கிறது, எனக்கு பீடி குடிக்கிறது நான் விட்டதுனால இன்னைக்கு என்ன பண்ண, நான் எங்க அப்பா கூட இருக்கிறேன். எங்க அப்பா கூட முறையில் நல்லா வச்சுட்டு பரிசுத்தமா சந்தோஷமா இருக்கிறேன். அங்க ஆப்பிள் இல்ல, அன்னாச்சி, எல்லா பழமும் இருக்கும். எல்லா பழமும் தேன்ல சுட்ட பணியாரத்தை சாப்பிடுவோமா? நமக்கு அங்க வேர்க்காது. கடவுளோட ட்ரெஸ் இருக்கும், பரிசுத்தமா இருக்கும், அவர் கூட அன்பா இருப்போம். எல்லாருமே இந்த மாயமான பின்னாடி பேசுறவங்க இருக்க மாட்டாங்க, குத்து சொல்றது இருக்காது. இந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான இடத்துக்கு நாம கிறிஸ்துவோட நடந்து போனா எப்படி இருக்கும்? இதுக்குதான் நம்மள அழைச்சிருக்கிறார். அதுக்கு என்ன பண்ண சொல்றாரு? நீங்க உண்மையா இருக்க கொஞ்ச நாள். இப்ப அவருடைய வார்த்தை வருது, கொஞ்ச நாள் உண்மையா இருந்துட்டு போயிடுங்க. அப்ப என்ன பண்ணும்? ஆவிக்குரிய நோய் நம்மளை விட்டு இது பண்ணும். இப்ப கண்களுக்கு தெரியாமல் புதிய சிருஷ்டியை ஒரு சில நோய்கள் இது பண்ணுது. என்ன தெரியுமா? இப்ப ரோட்ல போறோம், தேவையில்லாத போஸ்ட் அங்க இருக்கு. அந்த போஸ்ட பார்த்தா ஆபாசமான போஸ்ட், நம்ம கண்ணு தானே, நாம அப்படியே பசுத்தவானா பார்க்காம இருக்கோம், பார்த்துருவோம். ரெண்டாவது அடி பார்த்துறாரு, அதுதான் தேவனுக்கு பிடிக்காது. நம்மளுக்கு முன்னாடி ஒரு பைக்ல போவாங்க ஒரு சில வாலிப பெண்கள், அரைகுறைய ட்ரெஸ்ஸை போட்டு கிழிச்சிக்கின்னு ட்ரெஸ்ஸை கிழிச்சி போறத பாத்தீங்களா? ஏன்னா பேஷன் எதுக்கு பேசணும்? காத்து போறதுக்கு. தேவன் தங்கும் ஆலயம் அது. அதை வேசித்தனமா சில பேர் பண்றாங்க. பாத்துருக்கீங்களா? கட்டி புடிச்சு அப்படி போவோம். எதுக்கு? யாரை திருப்தி பண்ண வர்றோம்? கூட போறவனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆசை போறவனை விட்டு ஓடிடுவானே. தேவன் தவிர 1 Corinthians 3:16 சொல்லுது, உங்க உடம்பு
உங்க உடம்பு தேவன் தங்கும் பரிசுத்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் இல்ல, நம்ம நடுவுல இருக்கார். நம்முடைய மெயின்ல நம்ம கேட்கிறோம்ல, இந்த சிந்தனையில இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிதாவாகிய தகப்பன் நம்மளுக்குள்ள இருக்கிறார். மத்தேயு 18 எங்கே 2-3 பேர் என் நாமத்தின் நிமித்தம் இங்க இருக்கிறார். மனுஷன் கட்டின பெரிய பெரிய சர்ச்சிலே இல்ல, நம்ம மத்தியில் இருக்கிறார். இது ஆலயமா? இதை நாம் என்ன பண்ணோம்? கெடுக்க கூடாது. மதுவு குடிக்க கூடாது. குடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. அது சாத்தான் பண்ணது. சாத்தான் மெயின்ல சொன்னது, நீ குடி, சந்தோஷமா இருக்கலாம். மாசம் ஒரு தாட்டி தண்ணி அடி. ஹார்ட் அட்டாக் வந்தா முடிஞ்சு போச்சு இல்ல, பரலோகத்துக்கு இந்த மாதிரி இடத்துக்கு போக முடியாது இல்ல. அப்ப என்ன பண்ற? கண்ணை பார்க்க சொல்லுது, பிராந்திய விஸ்கியை பார்க்க சொல்லுது, அந்த பீடியை சிகரெட்டை பார்க்க சொல்லுது. விட்டுரு. நீங்க உங்க மருமகளுக்கு என்ன பண்றீங்க? பாடத்தை கத்து கொடுத்துருக்கீங்க. உங்க அப்பா உனக்கு இந்த வயசுல சோறாக்கி போட்டா நீ இப்படி இருப்பியம்மா அப்படின்னு நீங்க சொல்லாம நீங்க சமைச்சிட்டு வரீங்க. இந்த வகுப்பை நீங்க விட்டுறாதீங்க பிரதர். இந்த வகுப்பை தொடர்ந்து வாங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை நம்மளுக்கு தருவார். இது மாதிரி ஒரு பரிசுத்தமான ஏசி போட்ட இடத்துல நம்மளை வைக்க போறாராம். யாரு? நம்ம இயேசு கிறிஸ்து வைக்க போறார். அப்புறம் எவ்வளவு உண்மையா இருக்கணும். அது என்ன கேட்கிறாரு? கொஞ்ச நாள் உண்மையா இருந்து போயிடுங்க. கொஞ்ச நாள் இயேசு கிறிஸ்து மூலமா யாவை தகப்பனை மையப்படுத்திட்டு போயிடுங்க. அவ்வளவுதான் கேட்கிறாரு. அப்ப இது மாதிரி இடத்துல பாருங்க, இது மாதிரி இடத்துக்கு நான் ஊட்டி கொடைக்கானல் போனாவே முடியாது. சரியா? எங்க பசங்க எல்லாம் கூட கேட்பாங்க, என்னப்பா நீ இப்படி இருக்கிறப்பா, ஒன்னுத்துக்கு எங்கேயுமே கூட்டு போனா நீங்க வாணிப்பாடி கூட்டு போயிட்டு சும்மா வந்து 2 கிண்டல் பண்ணுவோம். இதுக்கு மேல நம்ம போவோம். இதுக்கு மேல அப்பாவோட ராட்சியத்துல போனா இது மாதிரி அங்க பொண்ணும் கிடையாது, பையனும் கிடையாது, எல்லாரும் அவருடைய தாய் மாதிரி இருக்கிற கல்யாணமே கிடையாது பரலோகத்துல. இது மாதிரி இடத்துல சந்தோஷமா இருக்க போறோம். நம்மள ஒரு காரணத்துக்காக தான் இது பண்றாரு. அப்போ நம்ம தப்பு செய்யறதுக்கு காரணம் என்ன? நமக்கு அவேர்னஸ் இல்ல. அதான் இதை சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றேன்னா, சரியான உணவு சாப்பிடுறதுனால் சரியான சாப்பாடை நாம சாப்பிடணும் அப்படின்னு தேவன் சொல்றாரு. உலகத்துல 4 வகுப்பா இருக்கிறாங்களாம். உலகத்துல 4 டைப் வகுப்பா இருக்கிறாங்க. ஒரு வகுப்பார் எப்படி? நோயே இல்லாதவங்க சாவரவர்கள மத்த ஜாக்கியெல்லாம் போட்டு கரெக்டா இருப்பாங்க. இன்னொருத்தர் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு சுகர் மாத்திரை மட்டும் சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க. இன்னொருத்தர் நோய் வந்துச்சுன்னா ஐயா மாதிரி போய் கிசிக்க பண்ணுவார். இன்னொருத்தர் ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்டு திருந்துவாங்க. நாம என்ன பண்ணோம்? லாஸ்ட் வகுப்பா ஆலோசனை அப்பா சொல்றார், கிறிஸ்து மூலமா சொல்றார், நாம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் இது மாதிரி மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலையும் இதாக உரத்தை பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை, சாப்பிட்டு ஒரு மாத்திரை, அது இல்லைன்னா என்ன ஆயிடும்? பிபி ரைஸ் ஆயிடும். சரிங்களா? நம்ம என்ன பண்ணோம்? நோய் வர்றதுக்கு முன்னாடியே நாம உடம்ப தயார் பண்ணிக்கணும். இதுக்கு மேல பண்ணிக்கணும். இதுக்கு மேல சரியா? ஒருத்தர்கிட்ட ஆலோசனை, அது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து கிட்ட. இங்க பேசுறதுக்கு பாஸ்ட் கிடையாது, உங்களுடைய சகோதரன். சரிங்களா? நம்ம என்ன பண்ணோம்? இது மாதிரி ஒரு பரிசுத்த இடத்துக்கு நான் போறதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம்? ஓடி வந்துடணும். ஓடி வந்துடணும். அப்பாவை கெட்டியா பிடிச்சிக்கினா போதும். அப்பா நம்மளை நிரந்தரமா ஆசீர்வதிச்சு நம்முடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாங்க. யார் மூலமா? கிறிஸ்து மூலமா மன்னிச்சு பரலோகத்துல சேர்த்துருவார். பரலோகத்துல சேர்த்துருவார். இது மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஆசீர்வாதமா வரணும்னா இந்த ஆவிக்குரிய பிரகாரமா நம்ம இது மாதிரி வந்து 4 பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபம் செஞ்சு நம்ம திருத்திப்பாங்க. இப்ப நம்ம பண்ணல, அப்பா எனக்கு பலவீனப்பா, அங்க போனா அந்த பாட்டில பார்த்தா அப்படியே தானா இழுக்குதுப்பா, கால் அப்படியே இழுத்துன்னு போகுதுப்பா. அப்பா கிறிஸ்து மூலமா உனக்கு அந்த பவரை கொடுக்குப்பா. அந்த பவர் தானே செத்தவனை உயிரோட எழுப்புனீங்க. இயேசு செத்த கண்ணு தெரியாதவனை கண்ணு குணமாக்குனீங்க, கண்ணு தெரிய வச்சீங்க. செவிடாதவனை நீங்க என்ன பண்ணீங்க? கேட்க வச்சீங்க. வாய் பேசாதவனை எப்ராத்தா நம்ம சொன்னாங்க. எப்ராத்தா நான் வாய் பேசி இல்ல. இப்ப பாருங்க, நான் அந்த கண்ணு அது அந்த பாட்டில பார்த்துட்டு போகாத மாதிரி இருக்கிறதுக்கு உங்களுடைய பவரை கொடுங்க. அதே வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து பேசின அதே வார்த்தை தான் இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுது. என்னது? ஜெபம் செய்யுங்க. யார் மூலமா? கிறிஸ்து மூலமா. அப்பா கிட்ட ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியை கேளுங்க. பரிசுத்த ஆவினா ஒண்ணு இல்ல பிரதர், அப்பாவோட பவர். இப்ப நான் இருக்கிறேன், மனைப்படிக்கோ இல்ல கள்ளக்குறிச்சிக்கோ இங்க போயிடுறேன். இப்ப நீங்க துட்டு கேட்கறீங்க,
என்ன கேட்குறீங்க? ஒரு 500 ரூபாய் கேட்குறேன். நான் என்ன பண்றேன்? அங்கிருந்து போன்ல இது பண்றேன், டக்குன்னு வந்துருதா இல்லையா? பவர், இதுதான் பவர். இப்ப ஒரு மனுஷன் இந்த நாத்த முடிச்ச உடம்பா இருக்கிற நான் சொன்னாவே இங்க வந்து விழுதா இல்லையா? பவர் அவன் தரானா இல்லையா? நான் வரல, நான் பேசல, இது மாதிரிதான் கடவுள். அவர் அங்க இருக்காரு, அவர் பவரை கேட்டா. இப்ப கார்த்திக் வந்து அங்க பண்றாரு, நான் கள்ளக்குறிச்சியில ஏதோ மெசேஜ் இருக்கிறேன், போன் பண்றாரு, கேட்ட உடனே நான் சொன்ன உடனே வந்து விழுந்துருந்தா பணம் பவர் தானே. எனக்கே இந்த பவர்னா என்ன தாயின் கருவறையில் உருவான நம்ம அப்பாவுக்கு எவ்வளவு பவர் இருக்கும். நம்முடைய இப்ப நீங்க உட்கார்ந்து கூட இவர் என்ன மொக்க போட்டுக்கிறாரா, போட்டு இது பண்ணுகிறாரா யோசிக்க தோணுது இல்ல. புரியுதா இல்லையா? நல்லதுதான் பேசுறாரு அப்படின்னு யோசிக்க தோணுது இல்ல குமார் பிரதர். இதுதான் பிரதர் நம்ம அப்பாவோட பிள்ளைங்க அர்த்தம். அப்ப என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பரிசுத்த ஆவியை கேட்கணும் கிறிஸ்து மூலமா. ரெண்டாவது, உணர்த்தப்பட்டு தங்களை சரி செய்து கொள்ளணும், மாத்திக்கணும். அங்கே அப்பா பேரன் பவர் தருவார். அடுத்து மற்றவர்களிடம் என்ன பண்ணும்? நம்ம கிட்ட ஆலோசனை கேட்டா அவரு செய்வார். அடுத்து நாமளே அப்ப அன்னைக்கு சொன்னாரு, அப்பா இந்த ரோட்ல போகும்போது கூட அவருடைய கண்ணு என்னை பார்க்குதுன்னு சரி பண்ணிப்பாங்க. சரியா? இதுதான். இது போதும், இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் நாம இது பண்ணலாம். பொறுமையோடு கேட்டவங்களை தேவனும் கிறிஸ்து மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சரியா? வந்திருக்கிற எல்லாருக்கும் கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இருந்து நின்று இது இருப்போம்.